கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரம சத்தியத்தில் பரவசம் பாஸ்டர் கிறிஸ்ட் அவர்களினால் வழங்கப்படும் இந்த வார்த்தைகள் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைய நாளுக்கான தியான பகுதி, அவருடைய முதலீட்டுடன் உண்மையாக இருங்கள். வசனம் யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். தேவன் உங்களுக்கு எந்த வகையான அல்லது எந்த பணிநிலையான சேவை செய்வதற்கான வாய்ப்பை வழங்கும் போதும் அதை நீங்கள் உணர்ந்து பயன்படுத்த வேண்டியது அவசியம். தேவன் வீணான முதலீட்டாளர் அல்ல. அவர் எந்த பலனையும் தராத இடத்திலோ அல்லது நபரிலோ முதலீடு செய்வதில்லை. யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒரு முதலீட்டாளராக இருந்தால் எந்த முன்னேற்றமும் காட்டாத இடத்தில் தொடர்ந்து வளங்களை ஊற்றுவீர்களா? நிச்சயமாக இல்லை. இப்போது மனிதன் தனது வரையறுக்கப்பட்ட மனித ஞானத்தில் தனது முதலீடுகளில் எச்சரிக்கையாக இருந்தால் தேவன் எவ்வளவு அதிகமான எச்சரிக்கையுடன் இருப்பார். நாம் ஒவ்வொருவரும் தேவனின் முதலீடு. அவர் நம்முடன் ஒப்படைத்துள்ள வளங்கள், பரிசுகள், திறமைகள், ஆசீர்வாதங்கள் மற்றும் வாய்ப்புகளுடன் நாம் பலன்களை தர வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். 1 கொரிந்தியர் 4:1 பவுல் சொன்ன விதம் எனக்கு மிகவும் பிடிக்கும். அவர் நம்மை கண்காணிப்பாளர்கள் அல்லது உக்கிரானக்காரர்கள் என்று அழைக்கிறார். மேலும் 2ஆம் வசனத்தில் அவர் கூறுகிறார், மேலும் உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம் என்று கூறுகிறார். அப்படியென்றால் நீங்கள் தேவனின் முதலீட்டின் உண்மையுள்ள உக்கிரானக்காரரா? யோவான் 15:1-2 கர்த்தராகிய இயேசு கூறினார், என்னில் கனிகொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். காய்க்காத கிளைக்கு வலங்கீடை துண்டிக்கிறார். இனி சாட்சியங்கள் இல்லை, ஏனென்றால் வளங்கள் இனி இல்லை. தேவன் தனது முதலீட்டை வீணாக்க மாட்டார். எனவே அவர் உங்கள் மீது நம்பிக்கையுடன் இருக்கும் வகையில் செயல்படுங்கள். இயேசு 16வது வசனத்தில் கூறினார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். யோவான் 15:16. இது மிகுந்த பாக்கியமும் ஆசீர்வாதமும் ஆகும். கர்த்தராகிய இயேசுவே நம்மை பலன் தரும்படி தேர்ந்தெடுத்து நியமித்திருக்கிறார். நிலையான கனிகளை தருமாறு அவர் உங்களை அபிஷேகம் செய்தார். ஹல்லேலூயா! இது உங்கள் ஊழியம். இந்த நோக்கத்திற்காக உங்கள் உலகத்திற்கு தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியக்காரர் நீங்கள் உண்மையாக இருக்கும் வரை தேவன் உங்களில் தொடர்ந்து முதலீடு செய்வார். மேலும் மேலும் அதிகமானதுடன் நம்புவார். பவுல் கூறியது போல், என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்றெண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோஸ்தரிக்கிறேன். 1 தீமோத்தேயு 1:12. நீங்கள் அவருடைய ராஜ்யத்திற்காக பலன்களை தரும்போது அவர் உங்களுக்கு செயல்திறன் தருவார், உங்களை மேம்படுத்துவார். மேலும் அவருடைய வளங்களை உங்கள் வாழ்வில் தொடர்ந்து ஊற்றுவார்.
ஜெபம். அன்பான தந்தையே, உமது ராஜ்யத்திற்கு பலன் கொடுக்க என்னை தேர்ந்தெடுத்தமைக்காக நன்றி. என் வாழ்க்கையில் நீங்கள் செய்த பெரிய முதலீட்டை நான் அறிந்திருக்கிறேன். உம்முடைய பரிசுத்த ஆவியால் நான் திராட்சை செடியுடன் இணைந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் பலனை தருகிறேன். நான் என்றென்றும் கனி கொடுக்கிறேன், பலனளிக்கிறேன், நன்மை பயக்கக்கூடியவராய் இருக்கிறேன். மேலும் உம்முடைய மகிமைக்காக ஆத்துமாக்களை வெல்வதற்கும் நற்செய்தியின் ஆதரவாளராக இருக்கவும் ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்த உறுதி பூண்டிருக்கிறேன். இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஆமென். மேலும் தியானிக்க மத்தேயு 25 அதிகாரம் 14 முதல் 21 வரை. அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். கொலேசியர் 1:9-10 மற்றும் 1 கொரிந்தியர் 4:1-2. அன்பானவர்களே, இவ்வார்த்தைகளை வாசியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன். நன்றி.